வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்க வாழ்க்கையில அடுத்த 7.5 வருஷத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஆரம்பிக்க போகுது. அதுதான் ஏழரை சனி. இது வெறும் பயிற்சின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது உங்கள மொத்தமா மாத்த போற ஒரு பெரிய பயணம். ஆனா பயப்பட தேவையே இல்ல. இத எப்படி ஃபேஸ் பண்றது, என்னென்ன மாற்றங்கள் வரும்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். 7.5 வருஷம். இந்த நம்பர் தான் நம்மளோட முழு பேச்சோட மையப்புள்ளியே. கேக்குறதுக்கு ரொம்ப நீளமான காலம் மாதிரி தோணலாம் இல்லையா? ஆனா இது வெறும் ஒரு கிரகப்பெயர்ச்சி கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா, சவால்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை விட பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த முழு பயணத்தையும் நம்ம ஒரு மேப் மாதிரி பார்க்கலாம். பாருங்க, மார்ச் 2025ல ஆரம்பிச்சு மே 2032 வரைக்கும் இது நீடிக்கும். இந்த 7.5 வருஷத்தை நம்ம 3 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு தனி குணம் இருக்கு. இந்த மேப் நம்ம மனசுல இருந்தா நாம எங்க இருக்கோம், அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயணத்தை இன்னும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சரி, இப்போ பயணத்தோட அந்த 3 ஸ்டேஜஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த 7.5 வருஷத்தை 2.5 வருஷமா 3 பாகமா பிரிச்சா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஒவ்வொரு பாகமும் நமக்கு என்ன சொல்லித் தரப்போகுது. வாங்க முதல் கட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பயணத்தோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் விரய சனி. விரயம்னாலே செலவுன்னு அர்த்தம். மார்ச் 2025லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டுல, அதாவது விரயஸ்தானத்துல இருப்பார். அதனால இந்த டைம்ல பண விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்க வேண்டியிருக்கும். ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. எல்லா செலவும் கெட்ட செலவு கிடையாது. ஒரு பக்கம் தேவையில்லாத செலவுகள் வந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்றது மாதிரியான நல்ல செலவுகளும் நடக்கும். அதனால பணத்தை நாம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கூடவே அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். சில சமயம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இப்போ நாம பயணத்தோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வர்றோம். இதுதான் ஜென்ம சனி. ஜூன் 2027ல இருந்து சனி பகவான் டைரக்டா உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது மேஷத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ என்ன ஆகும்? முழு கவனமும் உங்க மேல திரும்பும். இது உங்கள பத்தி நீங்களே ஆழமா புரிஞ்சுக்க போற ஒரு டைம். தாக்கம் கொஞ்சம் அதிகமா தெரியலாம், ஆனா இதுதான் உங்க பர்சனல் குரோத்துக்கான மிக முக்கியமான கட்டம். ஜென்மசனி நடக்கும்போது உங்க ஹெல்த்தும் மனசும் தான் உங்க பெரிய சொத்து. ஏன்னா வேலைப்பழு அதிகமாகும். அதனால கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இது உங்க திறமைய டெஸ்ட் பண்ற ஒரு பரீட்சை மாதிரி தான். இந்த நேரத்துல பொறுமைங்கிற ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்டத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்பாடா, இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது பாத சனி. ஏப்ரல் 2030லிருந்து சனி பகவான் உங்க ராசியை விட்டு நகர்ந்து 2வது வீட்டுக்கு, அதாவது ரிஷபத்துக்கு போவார். இந்த 2வது வீடு தான் நம்ம குடும்பம், நம்ம பேச்சு, நம்ம பணம் எல்லாத்தையும் குறிக்கிற இடம். அதனால அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம கவனம் இந்த விஷயங்கள் மேலதான் இருக்கும். இந்த டைம்ல குடும்ப உறவுகள்லயும் பண விஷயத்திலயும் சில ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஆனா இங்கேயும் உங்க கையில ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் உங்க வார்த்தை. ஆமா, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சீங்கன்னா போதும். தேவையில்லாத பல வாக்குவாதங்களா அப்படியே தவிர்த்திடலாம். இது உங்க ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாத்தும், மன நிம்மதியும் தரும். சரி, ஒவ்வொரு ஸ்டேஜோட தனிப்பட்ட சவால்களையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த முழு 7.5 வருஷத்துக்கும் பொருந்துற மாதிரி சில பொதுவான ரூல்ஸ் பார்க்கலாம். நீங்க எந்த கட்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுக்க போற சில முக்கியமான விஷயங்கள் இவ. 2 விஷயத்துல இந்த 7.5 வருஷமும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 1, பொருளாதாரம். பெருசா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவசரமே வேண்டாம். பேராசைக்கு இடம் கொடுக்காம நிதானமா இருந்தா ரொம்ப நல்லது. 2வது, வேலை. வேலை சம்பந்தமா பயணங்கள் அதிகமாகலாம். உங்க மேலதிகாரிகளோட நல்ல உறவுல இருந்தீங்கன்னா அதுவே உங்க வளர்ச்சிக்கு பெரிய பலமா இருக்கும். இவ்ளோ சவால்களை பத்தி பேசிட்டோம். அப்போ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த கடினமான பயணத்தை ஈஸியாக்குறதுக்கு நம்ம கையிலேயே சில பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. இந்த சிம்பிளான பரிகாரங்கள் உங்களுக்கு மனதைரியத்தையும் சனியோட தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணவும் உதவும். பாருங்க, இதெல்லாம் எவ்ளோ சிம்பிளா இருக்குன்னு. முதல்ல குலதெய்வ வழிபாடு. அத நம்ம வேர்களோட நம்மள கனெக்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். 2வது, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது. இது அவரோட அருளை பெற உதவும். கடைசியா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடோ துணியோ தானம் பண்றது. சனி பகவான் நீதியின் கடவுள். நாம மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அவரோட கடுமை தானாவே குறையும். இவ்ளோ சவால்கள், இவ்ளோ மாற்றங்கள். சரி, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம்தான் என்ன? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம்.
இதுதான் இந்த பயணத்தோட மிகப்பெரிய சீக்ரெட். 7.5 சனிங்கிறது நம்மள தண்டிக்க வர்ற காலம் இல்ல. அது ஒரு சிற்பி, ஒரு கல்ல செதுக்குற மாதிரி நம்மள ஒரு பெஸ்ட் வெர்ஷனா செதுக்க வர்ற காலம். இந்த அனுபவங்களுக்கு அப்புறம் நீங்க முன்னரை விட அதிக ஒழுக்கத்தோட, பொறுப்போட, ஒரு புதுவிதமான ஆன்மீக தெளிவோட வெளியே வருவீங்க. அதுதான் இந்த பயணத்தோட உண்மையான பரிசு. ஆக கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். இந்த 7.5 வருஷ பயணம்ங்கிறது வெறும் கிரகங்களோட விளையாட்டு இல்ல, இது உங்க சுய வளர்ச்சிக்கான ஒரு அட்வென்ச்சர். இந்த பயணத்தோட கடைசியில நீங்க எப்படிப்பட்ட ஒரு புது, வலிமையான மனிதரா மாறப் போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி.